வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ரீசண்டாக பழங்குடியினரின் பாரம்பரிய கிராமமான கேரளாவில் இருக்கக்கூடிய அகலி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டுக்கு போயிருந்தோம். அந்த ரிசார்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரிசார்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸி வேலி ரிசார்ட்ஸ். இந்த ரிசார்ட் கேரளாவில் அகலி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து சும்மா ஒரு 25 மினிட்ஸ் டிரைவில் நம்ம இந்த ரிசார்ட்டுக்கு போக முடியும். இந்த ரிசார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 32 ஏக்கர்ஸில் வச்சுருக்காங்க. 32 ஏக்கர்ஸ் அப்படிங்கும்போது இது ஒரு மாதிரி நல்ல ஹில், நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்கோட பார்க்குறக்கே ரொம்ப இந்த ரம்மியமா ஆக்ஸி ரொம்ப வேலி நல்லா இருந்தது. கார்டன்ஸ், இந்த ஆக்ஸி வேலி ரிசார்ட் அப்படிங்கிற பேர் இவங்க எப்படி வச்சாங்க அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்கும்போதே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுங்க. அங்கே போயிருந்தப்போ ஒரு ஒரு ரிசார்ட்டுக்கு ஒரு ஒரு பேர் இருக்க மாதிரி இந்த ஆக்ஸி வேலி கார்டன் நல்லா இருக்கேன்னு அங்கே ரிசப்ஷனில் கேட்டப்போ அங்கே ரிசப்ஷனில் இருந்தவங்க சொன்னாங்க, இந்த பேர் ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த பேர் வச்சோம். இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இந்த பூமியில், இந்த பிளானட்டில் உயிர் வாழ்கிறதுக்கு தேவைப்பட ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஆக்சிஜன். ஸோ அந்த ஆக்சிஜன் இந்த ஏரியாவில் ஃப்ரெஷ்ஷாக நிறையா கிடைக்கும். அதனால தான் இதுக்கு நாங்கள் ஆக்ஸி வேலி, இந்த வேலி ரொம்ப பள்ளத்தாக்கு நல்லாயிருக்கும். அதை டிசைன் பண்ணி லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணனால தான் ஆக்சிஜன் ப்ளஸ் வேலி தான் நாங்கள் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ரிசார்ட்டு, ஒரு சஸ்டைனபிள் ரிசார்ட் எங்களுதுங்கிற மாதிரி தான் இதுக்கு ஆக்ஸி வேலி ரிசார்ட்டுன்னு பேர் வச்சோன்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போதே பயங்கரம் ஒரு சஸ்டைனபிலிட்டி, அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு க்ரீன் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இந்த 32 ஏக்கரா பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்குது. இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன இருக்குது, இந்த ரிசார்ட்டில் என்னென்ன கொடுக்குறாங்க நமக்கு, ஒரு நைட்டோ இல்லை 2 நைட்டோ நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு வரக்கு, நம்மளோட தினம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் லைஃப் எல்லாம் போக நம்ம ரிலாக்ஸாக இங்கே இருக்கிறதுக்கு இங்கே என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசார்ட்டில் இன்றைக்கி மாடர்ன் அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அனைத்துமே தராங்க. அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் தராங்க. உதாரணத்துக்கு இந்த ரிசார்ட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, சாஃப்ட் ஆர்க்கரி இருக்குது, ட்ராம்பலின் வச்சுருக்காங்க, ஒரு ஃபிட்னஸ் சென்டர் வச்சுருக்காங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேலி வியூ பார்த்துட்டு ஃபிட்னஸ்ஸை பண்ணுற மாதிரி ஃபிட்னஸ் சென்டர் இருக்குது. அது போக கிரிக்கெட் விளாட்றதுக்கு ஒரு நல்ல இடம் வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் நான் சொன்ன மாதிரி இருக்குது. பில்லியர்ட்ஸ் டேபிள் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஆயுர்வேதிக் வெல்னஸ் ஸ்பா ஒன்று வச்சுருக்காங்க. நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அங்கே பண்ணுறாங்க. இது போக ஈவினிங் உங்களுக்கு ஒரு பான்ஃபயர் லைவ் மியூசிக்கோட பார்பிக்யூ செட்டப் வச்சுருக்காங்க. அது போக டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. வெளியே அவுட்டோர் கேம்ஸில் நீங்கள் பேட்மிண்டன் விளாட்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஃபுட்பால் நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போகணுன்னா ஃபுட்பால் விளாட்றதுக்கு சின்ன சின்னதாக இடம் நிறையா இருக்குது. இது இல்லாமல் ஒரு ஆம்பி தியேட்டர் செட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி அவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெக் கூப்பிட்டு போகிறாங்க, ஜங்கிள் ட்ரெக் அப்படின்னு சொல்லி. அந்த ரிசார்ட்லேருந்தே பக்கத்தில் போகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க. இது இல்லாமல் ஜீப் சஃபாரி வச்சுருக்காங்க. நம்ம நைட்டு சஃபாரி போகணுன்னாலும் கூப்பிட்டு போகிறதுக்கு அவங்களே டீம் கூப்பிட்டு போகிறாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட நல்ல கான்ஃபரன்ஸ், ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி தான் கான்ஃபரன்ஸுக்கு பேங்க்வெட் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. இது இல்லாமல் இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்திங்கன்னா அவங்களோட டெடிக்கேட்டட் டீம் ரொம்ப நல்லா நம்மளை வர கெஸ்ட்டுகளை ரிசீவ் பண்ணுறது, ரொம்ப ஜென்யூனாக நடந்துக்கிறதுன்னு இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ஒரு 2 நாள் கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு வரலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதனால் நிச்சயமாக ஒரு ஹாலிடேக்கு நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ஸி வேலி ரிசார்ட்டுங்கிறது ஒரு பெட்டர் ப்ராப்பர்ட்டின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ஆக்ஸி வேலி ரிசார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இயற்கை சூழ்ந்த ஒரு நல்ல ஒரு வேலி வியூவில் இருக்குது. இங்கே இருக்க ரூம்ஸும் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க ஹோட்டல்ஸ் மாதிரியோ இல்லை ரிசார்ட்ஸ் மாதிரியோ இல்லாமல் பூரா தனித்தனி வில்லாஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு இங்கே வீடு சொந்தமாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் யோசித்தா கூட ஆக்ஸி வேலி ரிசார்ட்டில் நீங்கள் சொந்தமாகவே ஒரு ஒரு வீடு, ஒரு வில்லாவை நீங்கள் வாங்கிட்டு உங்கள் வீக்கெண்டுக்கு நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த வீடை நீங்கள் உங்கள் ரிசார்ட் கூடயே அவங்களோட அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கமர்ஷியலாகவும் அவங்க ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ரிசார்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க, நீங்கள் வரப்போ உங்கள் ஓன் ப்ராப்பர்ட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஹாப்பினஸ் நிறைஞ்ச, ஒரு மன அமைதி நிறைஞ்ச ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாக இந்த ஆக்ஸி வேலி எப்போவுமே இருக்கும். நாங்களுமே அங்கே பார்த்தப்போ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இங்கே ஒரு வீடு வாங்குகிற மைண்டுக்கே நாங்கள் போகிற அளவுக்கெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஹாலிடேக்கு வந்தனால அதை மட்டும் யோசிக்கலாம்னு சொல்லி நாங்கள் அதை ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டோம்.
இந்த வில்லாஸ்லேயே பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நெறைய கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. ரூம் வைஸ் எடுக்கும்போது எக்கனாமிக் ரூம், சூப்பர் டீலக்ஸ், அப்புறம் 2 பெட்ரூம் வில்லா, அப்புறம் ஹில் வியூ சூப்பர் டீலக்ஸ் இந்த மாதிரிலாம் நெறைய ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அவங்களோட ஃப்ரண்ட் டெஸ்க்குக்கு போகணும் அப்படின்னா, நீங்கள் ரிசார்ட் என்டர் ஆனதுமே வந்து ஒரு சின்ன ஹில்லு அப்படியே மேலே நடந்து வந்தா ஃப்ரண்ட் டெஸ்க் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் டெஸ்க் ரிசப்ஷன் தாண்டுனதுமே வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கவுண்டர் ரெஸ்டாரண்ட் ஏரியா இருக்கும். அங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே தராங்க. நாங்கள் போயிருந்தப்போ அலக்காட் ஆப்ஷனே இல்லை. 3 நேரமே பஃபே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேளை க்ரௌட் அதிகமாக இருந்தால் 3 நேரமும் பஃபே தான் போடுவாங்க போல். அதை வந்து பேக்கேஜாக கூட கொடுத்துட்றாங்க. அந்த பஃபட் ஏரியாவை தாண்டி திரும்பியும் வந்து நம்ம மேலே போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்து ஒரு டைனிங் ஏரியா வச்சுருக்காங்க. இந்த இந்த டைனிங் ஏரியாவுக்கு நேர் பின்னாடி தான் வந்து நான் சொன்ன அந்த அம்யூனிட்டிஸ் லைக் ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனில் தான் வந்து மித்த எல்லா அம்யூனிட்டிஸ் இந்த பான்ஃபயர், பார்பிக்யூ செட்டப்னு எல்லாமே வந்து அங்கே தான் வச்சுருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க டைனிங் ஏரியாவில் வந்து ஹை டீக்கெல்லாம் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க ஈவினிங். என்னென்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருந்தனாலகின்னு இது நடந்திருக்கலாம். ரிசார்ட்டில் வந்து ஃபுல்லி ஆக்குபைடாக இருந்த அன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம். அது ஒரு வீக்கெண்டு, ஒரு ஹாலிடே டைம். அதனால் கூட வந்து எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நேர்ந்திருக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த ஆக்ஸி வேலி ரிசார்ட் பொறுத்த வரைக்கும் ரூம்ஸ் நல்லா இருந்தது. சர்வீஸ் எல்லாமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தாலும், இந்த ஃபுட் அப்படின்னு வருது பாருங்களேன். இந்த ஃபுட் ஆப்ஷன் வரும்போது வந்து மொத்த க்ரௌடும் அந்த டைனிங் டைமுக்கு வந்துடுறாங்க. ஒரு 7, 8 மணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், இல்லை 1 மணி லஞ்ச், ஈவினிங் 7:30, 8:00 டின்னர் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய என்டையர் க்ரௌடும் ஒரே டைம் வந்தால் அவங்கள அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு இந்த டைனிங் ஏரியா இல்லை அப்படிங்கிறது என்னோடய கருத்துங்க. அதை தாண்டி வந்து பஃபட் செட் பண்ணதும் ஒரே ஒரு இடத்துல செட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த பஃபே எடுக்க வர க்ரௌடும், உட்கார்ற க்ரௌடுன்னு அந்த இடம் ரொம்ப கிராம்ப்டாக இருந்தது. நாங்கள் அதை சஜஷனாக சொல்லிட்டு வந்தோம். இந்த மாதிரி ஃபுல் ஹவுஸ் இருந்தால் வெளியே எங்கேயாவது கூட நீங்கள் ஓப்பன் ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள், க்ரௌடை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கலாம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்திருந்தோம். பட் அதை தாண்டி வந்து பாருங்கள், இது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஒரு வில்லா. இந்த வில்லாவுக்கு வெளியே கார் பார்க்கிங் தனியாக, வில்லாவுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸு, கார் பார்க்கிங் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய இடம், நடந்து போகிற இடம்லாம் பாருங்கள். ப்ளஸ் இவங்க நிறைய முயல், வாத்துக இதெல்லாம் வளர்த்துறாங்க ஃபார்மிங்க்காக. வில்லாவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான ரூமு, அட்டாச்டு பாத்ரூம், டாய்லெட்ரிஸ் கொடுத்துட்றாங்க, டென்டல் கிட்டு, சோப்பு, டவல்லாம் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் இருந்த ஃபீலும் கிடைக்கும், ரிசார்ட்டில் இருந்த ஃபீலும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த கிளைமேட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஒரு ஒரு நவம்பர், டிசம்பரில் போனீங்கன்னா கிளைமேட் வந்து பயங்கரம் பயங்கர வெதர் வந்து உங்களை அப்படியே அங்கேருந்து திரும்பியே வர முடியாத அளவுக்கு உங்களை அங்கேயே கட்டி போடும். எனக்கு தெரிஞ்சு இது சம்மரில் எப்படி இருக்கும்னு தெரியல. பட் நீங்கள் வின்டரில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் சீசன்லலாம் போகும்போது ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி இது. நாங்கள் பார்த்த இன்னொரு சின்ன விஷயம், எங்களுக்கு நெருடலாக இருந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ரூம்ஸோ இல்லை வீடுகளோ அது வேலி அப்படிங்கிறதுனால ஹில் மாதிரி மேலே 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 தான் இருந்ததுங்க. நம்மளோட வண்டியில் இதில் போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கீழே பார்க் பண்ணிக்கணும். அவங்களோட ஜீப்பு, இந்த 4 வீல் டிரைவ் மாதிரி ஹெவி பிக்கப் இருக்க வண்டிகை தான் மேலே ஏறுது. நார்மல் வண்டிகை வந்து ஏறுறது சிரமம். ப்ளஸ் வயசானவங்க, பெரியவங்க, அம்மா, அப்பா இந்த மாதிரி கேட்டகரி ஆளுகளை கூப்பிட்டு போயிருந்தோம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய வில்லாஸே கிடச்சா பெட்டர். மேலே இருந்தால் ஒரு தடவையும் அவங்க வண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வண்டியில் மேலே போகணும். இந்த வண்டியில் மேலே போகிறதும் வயசு பசங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர், ஒரு என்ஜாய்மெண்ட். பட் வயசானவங்களுக்கு அது உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஒன்ஸ் நீங்கள் மேலே போகிறீங்க, அந்த ஹில் வியூ வில்லாஸில் நீங்கள் தங்குறீங்க அப்படின்னா, உண்மையாகவே வந்து அது ஒரு சொர்க்கங்க. நீங்கள் அந்த ஹில் வியூ அப்பார்ட்மெண்ட் இப்போ நான் காட்டுற பாருங்களேன், இந்த இந்த வில்லாக்குள்ளே போகிறீங்க. வில்லாவும் வந்து ஸ்பேஷியஸாக பெட்ரூம், பாத்ரூம்ஸ் ரொம்ப டீசெண்டாக இருக்குது. அதோட வியூ பாருங்கள், நம்ம எவ்வளோ டாப்பில் இருக்கோம். இந்த வியூ வந்து ஏர்லி மார்னிங் சன்ரைஸுக்கெலாம் வந்து பயங்கரம் உங்களுக்கு வந்து ஒரு வைப்பு கிடைக்கும். அதில் வந்து எந்த செகண்ட் தாட்ஸும் வேண்டாம். பட் பெரியவங்களை கூப்பிட்டு போகும்போது அட்வைசபிள் கீழே இருக்க வில்லாஸ் எடுத்துக்கிறது. அவங்கள மேலே ஏற்றி ட்ராவல் பண்ண வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து நீங்கள் கீழேயே எடுத்துக்கிறது அட்வைசபிள். மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு போகிறீங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். வில்லாவுக்கு வெளியே கயிற்றுக்கட்டெல்லாம் போட்டு ரொம்ப நல்ல ஒரு ஒரு அமைப்போட, ஒரு ஆம்பியன்ஸோட, நல்ல ஒரு வைப்ரேஷனோடு இருந்தது. நாங்கள் போயிருந்தது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் மிட் வின்டருங்கிறனால எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெதரும் கிடச்சிது. ஸோ ரிசார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட சர்வீஸ் நல்லா இருந்தது.
ரூம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ப்ளஸ் முக்கியமாக அந்த வியூ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபுட் ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு வந்து நான் 10/10 கொடுத்துருப்பேன். அந்த ஃபுட் ஏரியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணாதனால இதுக்கு வந்து நான் 8.5 ஸ்டார்ஸ் தரேன். பட் ரூம்ஸோ இல்லை அந்த சர்வீஸோ அந்த வியூவோ அதை மட்டும் தனியாக எடுத்தோம் அப்படின்னா 100% இது வந்து மீண்டும் ரிப்பீட் போகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பான்னு பெரியவங்க எல்லோரும் கூப்பிட்டு போயிருந்தனால நாங்கள் வந்து அந்த அட்மாஸ்பியர் பார்த்ததுமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மேலே தங்குனா இதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு. அதனால் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி நாங்கள் கீழே இருக்கக்கூடிய வில்லாஸ் கேட்டுட்டோம். ரிசப்ஷன்லேருந்து ஃபர்தராக டவுன் ஹில்லில் போய் தங்கிட்டோம். பட் நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு நாங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும், நாங்கள் மேலே போய் பார்க்கணுன்லாம் சொன்னப்போ ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்களோட ஜீப்பில் எங்களை மேலே கூப்பிட்டு போய் எங்களை சுற்றி காட்டினாங்க. அப்போ தான் இந்த வீடியோஸ் நாங்கள் ஷூட் பண்ணோம். மேலே ரொம்ப நல்லா இருந்ததுங்க நண்பர்களே. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா மேலே ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். சப்போஸ் மேலே தங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் கண்டிப்பாக தங்குங்க. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. எங்களுக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. தேங்க்யூ.